வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய தயாரிப்பு ஆளற்ற விமானம் FWD-200B இந்தியாவின் ராணுவ சாதன தயாரிப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. காரணம், இதுதான் இந்தியாவின் முதல் உள்நாட்டு தயாரிப்பு குண்டுவீச்சு ஆளற்ற விமானம். FWD-200Bயை பெங்களூரில் உள்ள இந்திய நிறுவனமான ஃப்ளையிங் வெட்ஜ் தயாரித்துள்ளது. அதை பற்றி தகவல் கொடுக்குமாறு நமது மீடியா யூடியூப் சேனலில் பின்னூட்டமிடும் பகுதியில் சிலர் கேட்டிருந்தார்கள். எனவே FW-200Bயை சற்று கவனிப்போம். நவீன போர் முறையின் ஒரு முக்கியமான பிரிவில் தன்னம்பிக்கையை அடைவதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளுக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் அதிநவீன ஆளற்ற போர் விமானத்திற்கான இந்தியாவின் தேவையை FWD-200B ஆளற்ற விமானம் பூர்த்தி செய்யும் என்று தயாரிப்பு நிறுவனம் கூறுகிறது. 2022 சுகாஸ் தேஜஸ்கந்தா என்பவரால் நிறுவப்பட்ட இந்த நிறுவனத்தின் நோக்கம் விலை உயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட குண்டுவீச்சு ஆளற்ற விமானங்களில் இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பது, மேக் இன் இந்தியா முன்முயற்சியை மேம்படுத்துவது மற்றும் ஆளற்ற விமான உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியாவை உலகளாவிய முன்னணியில் நிலைநிறுத்துவது, தேசிய பாதுகாப்பை மேம்படுத்துவது என்பது அவர்களது கூற்று. உற்பத்தி தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பது மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் 2014ஆம் ஆண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டமே மேக் இன் இந்தியா முன்முயற்சி. இந்த முயற்சி இந்தியாவின் உற்பத்தி திறன்களை உயர்த்தவும், வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்காகவும், வர்த்தகத்தை எளிதாக்குவதற்காகவும், புதுமைகளை ஊக்குவிப்பதற்கும், உள்நாட்டு தொழில்களின் வளர்ச்சியை ஆதரிப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் முயல்கிறது. இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக ஊக்குவிப்பதிலும், நாட்டிற்குள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியினை ஊக்குவிப்பதன் மூலம் இறக்குமதியை நம்பியிருப்பதை குறைப்பதிலும் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது. FWD-200Dயை தயாரித்த நிறுவனத்தின் நிறுவனர் சுகாஸ் தேஜஸ்கந்தா கூறிய போது, 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளற்ற குண்டுவீச்சு விமான தயாரிப்பில் DRDOவின் கணிசமான முதலீடுகள் காரணமாக 2 வேலை திட்டங்கள் தொடங்கப்பட்டன. அவைதான் தபாஸ் மற்றும் ராஸ்டோம் ஆளற்ற குண்டுவீச்சு விமான தயாரிப்பு திட்டங்கள். 2 திட்டங்களும் வெற்றியடையவில்லை. 15 ஆண்டுகளுக்கு மேலாக போர் ஆளற்ற விமானத்திற்கான இந்தியாவின் விருப்பம் மழுப்பலாகவே இருந்தது. இன்று FWD-200B போர் ஆளற்ற விமானம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் இந்தியாவின் இந்த அபிலாஷையை உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல், மேம்பட்ட போர் விமான தயாரிப்பு திறன்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைகின்றது என்று கூறினார். FWD-200B போர் ஆளற்ற விமான தயாரிப்பில் DRDOவின் பங்களிப்பு உள்ளதா என்பது சரியாக தெரியவில்லை. ஆனால் இதில் இந்திய ராணுவத்தின் பங்களிப்பு இருக்கிறது. இந்திய ராணுவ வடிவமைப்பு பணியகம் ADB FWD-200B போர் ஆளற்ற விமான வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பில் ஒத்துழைப்பு கொடுத்தது. தற்போது அமெரிக்க தயாரிப்பு MQ-1 பிரிடேட்டர் போன்ற அதிக விலையுள்ள ஆளற்ற விமானங்களை வாங்கும் நாடுகளுக்கு FWD-200B நிச்சயமாக ஒரு குறைந்த விலை தேர்வு. அமெரிக்க தயாரிப்பு MQ-1 ஆளற்ற விமானத்தின் விலை சுமார் $33 மில்லியன். இது இந்திய ரூபா மதிப்பில் சுமார் 250 கோடி. இந்திய தயாரிப்பு FWD-200B ஆளற்ற விமானத்தின் விலை அதில் 10 ஒரு பங்கு, $3.3 மில்லியன், அதாவது 25 கோடி இந்திய ரூபா. இது தன்னம்பிக்கைக்கான இந்திய உறுதிப்பாட்டை காட்டுவது மட்டுமின்றி செலவு குறைந்த பாதுகாப்பு தீர்வுகளில் இந்தியாவை முன்னிறுத்துகிறது. FWD-200B குண்டுவீச்சு ஆளற்ற விமானம் 100 கிலோ எடையை சுமக்கும் திறன் கொண்டது. இது ஒரு மேல் ஆளற்ற போர் விமான வாகனம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேல் ஆளற்ற போர் விமான வாகனம் என்பது நடுத்தர உயரம், நீண்ட சகிப்புத்தன்மை கொண்ட விமானம். ஆப்டிக்கல் கண்காணிப்பு பேலோட்களுடன் பொருத்தப்பட்ட விமான தாக்குதல்களுக்கான ஏவுகணை போன்ற ஆயுதங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. FWD-200B அதிகபட்சமாக 498 கிலோ ஆயுத எடையை கொண்டு செல்ல முடியும். 200 கிலோமீட்டர் வரம்பில் தரைக்கட்டுப்பாட்டு நிலையம் GCS உள்ளது. இதன் அதிகபட்ச வேகம் 200 knots அல்லது மணிக்கு 370 கிலோமீட்டர். 12 முதல் 20 மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டது. சொல்லப்போனால் FWD-200B பற்றி உண்மையில் ஈர்க்கப்படுவது அதன் அசாதாரண வடிவம்தான். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் FWD-200Bயின் வடிவம். பொதுவாக நவீன மேல் ஆளற்ற விமானங்களின் வடிவமைப்பு பண்புகள் சகிப்புத்தன்மை, பேலோட் திறன், செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மை மற்றும் பணி செயல்திறன் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள சமநிலையை பிரதிபலிக்கின்றன. நவீன மேல் ஆளற்ற விமானங்களின் சில பொதுவான வடிவமைப்பு பண்புகளை பகிர்ந்து கொள்கின்றன. அவற்றில் முக்கியமானவை சகிப்புத்தன்மை மற்றும் திறமையான பயணத்திற்கு உகந்ததாக ஒரு இறக்கை வடிவமைப்பு, ஏர்ஃப்ரேம் இழுவையை குறைப்பதற்கும் காற்றியக்கவியல் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஆளற்ற விமானம் நீடிக்கப்பட்ட சகிப்புத்தன்மையினை அடைய அனுமதிக்கின்றது.
சில வகைகள் ஆளற்ற விமானத்தின் RCS எனப்படும் ரேடார் குறுக்குவெட்டு குறைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. அளவில் சிறிய தந்திரோபாய ஆளற்ற விமானங்களுடன் ஒப்பிடும் போது மேல் ஆளற்ற விமானங்கள் பொதுவாக பெரியதாகவும் கனமானதாகவும் இருக்கும். அவை பெரிய பேலோட்களை எடுத்துச் செல்லவும் அதிக எரிபொருளை நீண்ட நேரம் தாங்கிக் கொள்ளவும் உதவுகிறது. அனைத்து நவீன ஆளற்ற விமானங்களும் பார்வைக்கு அப்பால் கட்டுப்பாடு மற்றும் தரவு பரிமாற்றத்திற்கான மேம்பட்ட தகவல் தொடர்பு அமைப்புகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த அமைப்புகள் ஆபரேட்டர்கள் ஆளற்ற விமானத்தை தொலைவில் இருந்து கட்டுப்படுத்தவும் நிகழ்நேர சென்சார் தரவு மற்றும் படத்தொகுப்பை பெறவும் உதவுகின்றன. மேல் ஆளற்ற விமானங்களின் உலகில் பல வித்தியாசமான வடிவமைப்புகள் இருந்தாலும் FWD-200B என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு வடிவமைப்பு. FWD-200B விமானத்தின் வடிவத்தை பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக இது எவ்வாறு உயரும் என்பதை புரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக உள்ளது. ஆச்சரியப்படுத்தும் மற்றும் ஒரு விஷயம் இதன் விங்ஸ்பேன். இதில் எப்படி ஏவுகணை பொருத்தப் போகிறார்கள் என்பதையும் பார்க்க ஆர்வமாக உள்ளது. தரையிறங்கும் லேண்டிங் கியரும் அந்த உடல் பகுதி அதாவது ஃபியூஸ்லேஜுக்கு மிகவும் சிறியதாக தெரிகிறது. அதே நேரத்தில் என்ஜின்கள் புகைப்படங்களில் விரிவாக காட்டப்படவில்லை. FWD-200Bக்கு பாதுகாப்பாக புறப்பட்டு தரையிறங்குவதற்கு குறைந்தபட்சம் முற்றிலும் மாறுபட்ட இறக்கைகள் மற்றும் மிகவும் வலுவான தரையிறங்கும் லேண்டிங் கியர் தேவைப்படும் என்று நம்புவது நியாயமானதாக தெரிகிறது. அவற்றில் ஏதாவது மாற்றங்களை செய்கிறார்களா பார்க்கலாம்.